தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, அமித்ஷா பேசிய அந்த சர்ச்சையின் தொடர்பாக தற்போது நாடாளுமன்றமே முடங்கியிருக்கிறது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. நவம்பர் 25ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருந்த நிலையில் அமித்ஷா 2 தினங்களுக்கு முன்பாக அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய நிலையில் அது குறித்தான சர்ச்சைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி இந்தியா கட்சி கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். வணக்கம் பவித்ரா. அமித்ஷா தொடர்பான சர்ச்சை குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மாநிலங்களவையும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மக்களவையில் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றனர். முன்னதாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் தொடங்கிய நிலையில் கடந்த வாரம் மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து அம்பேத்கர் என எதிர்க்கட்சிகள் கூறுவது ஃபேஷனாகிவிட்டதாகவும், அம்பேத்கர் பெயரை இத்தனை முறை உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திற்காவது சென்றிருக்கலாம் எனவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இதனை கண்டித்து நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் அந்தந்த மாநில ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல்வேறு மாணவர் அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாள் அமர்வானது இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடர் இந்த அமர்வு தொடங்குவதற்கு முன்னதாக நேற்று என்டிஏ எம்பிக்களும் அதே போன்று இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களும் தனித்தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் ராகுல் காந்தி அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது நீல உடைகளை அணிந்தவாறு அம்பேத்கர் முழக்கங்களை எழுப்பியவாறு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் பேரணியாக நாடாளுமன்றத்தில் நுழைய முற்பட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் ராகுல் காந்தி 2 பாஜக எம்பிக்களை தள்ளிவிட்டதாக கூறி தொடர்ந்து அது சர்ச்சையான நிலையில் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு என்பதும் செய்யப்பட்டது. இதனை கண்டித்து இன்றைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாள் அமர்வுக்கு முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமித்ஷாவுக்கு ஆதரவாக பாஜக மற்றும் மத்திய அரசு செயல்படுவதாகவும், அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து அப்போது முழக்கங்களை எழுப்பினர். இதே போன்று மறுபக்கம் ராகுல் காந்தியை அம்பேத்கரை அவமதித்து விட்டதாக கூறி என்டிஏ எம்பிக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து பல்வேறு பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் மக்களவையும் மாநிலங்களவையும் தொடங்கியது. மக்களவை தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கையை முற்றுகையிட்டு நீல நிற உடையுடன் தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். தொடர்ந்து அவை நடவடிக்கைகளை கடுமையாக புறக்கணித்திருந்த நிலையில் அந்த மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமித்ஷா உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அமளி நீடித்ததன் காரணமாக மக்களவையை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். இதே போன்று மாநிலங்களவையிலும் தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள், அதாவது திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாநிலங்களவையை 12 மணி வரை மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒத்திவைத்திருந்தார். மக்களவையில் கேள்வி நேரத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாகவும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காவியா.